வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை பார்த்தாலே ஒரு மெடிடேஷன் ஃபீலிங் வந்துடும். ஒரு தியானம் மாதிரி ஒரு உணர்வு, அது ஏன்னே தெரியாது. முதல்ல எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கம். சார், தேசிங்க ராஜா 2 அதிரடியா இருக்கு பாடல்கள் எல்லாம். நீங்க சொல்லுங்க சார், இந்த படத்துக்கு இசையமைத்த அனுபவம். ஆடியன்ஸ் எப்பவும் போல உங்களுக்கு ஒரு லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், சொல்லுங்க. எழிலோட நாம பண்ண முதல் படம் வந்து பூவெல்லாம் முன்வாசம். பூவெல்லாம் முன்வாசம் தான் என்னுடைய முதல் படம், எழிலோட பண்ணது. அவருக்கு அடுத்த படம் என்னோட பண்றதுக்கு 1/4 நூற்றாண்டு பிடிச்சது. அந்த படத்தினுடைய பாடல்கள் அவர் அவ்வளவு தூரம் பாதிச்சிருக்குது. அதுல இருந்து மீண்டு வந்து அடுத்த படம் மறுபடியும் பாட்டு கேட்க 25 வருஷம் இருக்காரு. அவர் ஒரு பெரிய, என்ன சொல்றது, நல்ல இசை ரசிகர். அவருடைய படங்கள் எல்லாமே, அதாவது பூவெல்லாம் முன்வாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவருடைய அந்த காலத்து படங்கள் எல்லாமே, அந்த பிகினிங் ஸ்டேஜஸில் அவர் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட், ரொம்ப அழகான ஃபன் ஃபிலிம்ஸ், ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படங்கள். அப்போ எனக்கு வந்து இது வந்து அதிரடியாக இருந்தது இந்த படம் தேசிங்க ராஜா பார்க்கும்போது. ஏன்னா நான் பார்த்த எழிலுக்கும் இந்த படத்தினுடைய எழிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருந்து நான் எங்கே ரீரெக்கார்டிங் வாசிக்கணும்னு எனக்கு சந்தேகமாகவே இருந்தது. ஏன்னா கடைசி ஃப்ரேம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க, காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் கேட்டேன் நான். அண்ட் விமலோட எனக்கு ஐ திங்க் திஸ் மை செகண்ட் ஃபிலிம், கரெக்டாக? நம்ம கருப்பண்ணியப்பன் படம் பண்ணியிருக்கோம், ஜன்னலோட. such a nice artist. அண்ட் இந்த படத்தின் மூலமாக அறிமுகமாக இருக்கும் ஜனாவா. எஸ். அண்ட் ஆல் தி காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் என்று இறைவனை வேண்டுகிறேன். பியூட்டிஃபுல் சார். அண்ட் ஒரு சாங் ரொம்ப அழகு, எல்லா பாட்டுமே. பட் உங்களோட மெலடி டச் இருக்கக்கூடிய அந்த நிலா, மழை, எழில், அந்த எழில் அழகா இல்லை எழில் சாருக்கு ஒரு ரிமைண்டரா, அந்த 1/4 நூற்றாண்டுக்கு ஒரு ரிமைண்டரா? இல்லை, அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போதே அந்த வார்த்தை அப்படி வந்து விழுந்துருச்சு. அப்படிங்களா? ஆமாம். நிலா, மழை, எழில் அப்படின்னு சொன்னோம். அதை எழில் எதிர்க்கவே உட்காந்துருக்காங்க. அதனால எழிலா, ரொம்ப எழிலா வந்துருச்சு. அந்த பாடல் அழகா வந்திருக்குது, அழகா அமைஞ்சிருச்சு. சார், டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இசையமைப்பது ஈஸி அப்படின்னு நீங்க சில மேடைகளை நீங்க சொல்லியிருந்திருக்கிறீங்க. நான் சொல்லல, அப்படி நீங்க சொன்னதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா? அதுவும் தப்பு. வேற யாரும் சொல்லியிருப்பாங்க. அதாவது மியூசிக் வாசிக்கிறது, அதாவது இந்த கீபோர்ட்ஸ், ப்ரோக்ராமிங்கு, இதெல்லாம் வந்து எளிதாகி இருக்கலாம். கிரியேஷன்றது எளிது கிடையாது. அது தானே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். உள்ள இருக்கிறது தான் கிரியேஷன். ஸோ டெக்னாலஜி அதிகமானதுனால வந்து கிரியேஷன் அதிகமாகிடுன்றது கிடையாது. உள்ள இருந்தால் தான் வெளியே வர்றதுக்கு, இல்லையா? அண்ட் அது வந்து மற்ற என்ன சொல்றது, தி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வில் எய்ட் in better sonorous quality, sound quality, and better way or new way of sounds. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமே தவிர கிரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. அது இங்கிருந்து வர வேண்டியது இங்கிருந்து வர வேண்டியது. அதனால வந்து டெக்னாலஜி வந்து, பட் டெக்னாலஜி வில் கீப் இம்ப்ரூவிங். இட் இஸ் வெரி குட். அதை வந்து நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு சேர்த்துட்டு எவ்வளோ அழகாக நம்ம கொடுக்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க சார், தேங்க்யூ. அந்த ஒரு அழகான ஒரு படைப்பு பற்றி நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வில் ஹெல்ப் அப்படிங்கிறது தான் சார். உங்கள் மேலே இருக்கக்கூடிய லவ் ஒவ்வொரு கான்சர்ட்ஸ்லையும் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது இந்த ஆடியன்ஸ் அப்படியே இருக்காங்க இல்லையா, எப்போவுமே உங்கள் கூட பயணிக்கிறாங்க. வாட் யூ வாண்ட் டு சே டு தெம்? அதாவது மாறா அன்பும் என்னுடைய பாடல்கள் மேல் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மோகம், அந்த காதல், அதை மனதில் தாங்கிக் கொண்டு அவருடைய சிறு வயதிலிருந்து வளர்ந்து வந்து இப்போ கூட வந்து இந்த ஜென்ரேஷன் கூட அவங்க வந்து அதுக்கு ரொம்ப பாராட்டி அடிக்கடி வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. காலம் கடந்து நின்ற பாடல்களை தந்த ஆண்டவனுக்கு நன்றி. Oh, that's so beautiful and thank you sir. இதே மாதிரி அழகழகான பாடல்கள் நீங்க எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய இதே மாதிரி படங்கள் நாங்க கொண்டாடிக்கிட்டே இருப்போம். Thank you so much for being here today. நன்றி. I mean it's my pleasure to be on the stage. I once again wish all the best to the cast and crew of this film and I pray for the success of the film. இந்த படத்தின் வெற்றிக்காக நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you sir, thank you. தேசிங்க ராஜா 2 திரைப்படத்துல
நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க.